Welcome, brother. Aku Buddha Gopeng. வராரு அப்படியே பாருங்க வந்தாலும் டான்ஸ் மூவ்மெண்ட் தான் வராரு. சும் சும் சா Yeah, சும் right, சும் bro. சா அப்ப கபா. இரு அவருக்கு இப்படி தான் காட்டினா தான் முடியும். அது என்னது? ஏய் குறைகா ஓ இப்படியா? வெல்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எஸ் இங்க வந்த பிறகு கலகலப்பா இருக்கு. ஓகே, ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க நல்ல டான்சர். அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி அவர் நல்ல ஒரு கோரியோகிராஃபர், ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங் கிங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? யா உங்க லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு, எப்படி இந்த லைனுக்கு வந்தீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து டான்ஸஸ்க்காக வந்து ஒரு டான்ஸ் கவர் நாங்கள் ஆரம்பித்தோம். டான்ஸ் கவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து காராட் மியூசிக் வீடியோ வந்து நாங்கள் வந்து ஒரு கவர் ட்ராக் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். கவர் ட்ராக், அந்த கவர் ட்ராக்ல செஞ்சதுக்கப்புறம் ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து வின் பண்ணோம். அது மூலிமா எங்களுக்கு வந்து பூச்சாண்டி படத்தில் வந்து ஒரு டீம் மியூசிக் வந்து எங்களுக்கு வந்து கோரியோகிராஃபி கிடச்சிச்சு. அந்த மியூசிக் அப்புறம் நாங்கள் வந்து மியூசிக் வீடியோ செய்யலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணினேன். உங்களுக்கு வந்து பேரு கொடுத்த மியூசிக் வீடியோஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல நம்பர் 1 சொன்னீங்கன்னா என்ன? எனக்கு பேரு கொடுத்தது பேராக்குள்ள மியூசிக் வீடியோ. அல்லாமா கிறிஸ்கே பாடி இருப்பாங்க அந்த பாட்டு. பேராக்குள்ள நாங்க எத்தனை வியூஸ் போயிருக்கோம் இது வரைக்கும்? இப்போ வந்து 9.9 மில்லியன். 9.9 திரும்ப சொல்லுங்க. 9 மில்லியன் 10 மில்லியன் வந்துருச்சு. குட் பரவாயில்லையே ப்ரோ. நீ ஏதாவது பாட்டு வெளியாக்குனா இவர் வந்து கன்ஃபார்மா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாண்ணே. எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? இதையும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையும் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி சம்டைம்ஸ். ஆக்சுவலி கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் எப்படின்னா எல்லாம் இந்த ரெண்டு ஃபீலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல். அதனால எனக்கு அந்த டஃப்னஸ் எனக்கு வந்து தெரியல. நைஸ். இப்போ இது ஃபுல் டைமா பண்றீங்களா இல்ல எப்படி? ரெண்டுமே ஃபுல் டைமா தான் பண்றேன் நான் ஒரு டான்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நினைக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா முன்பு காலத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்காது. இது ஒரு தொழிலா வந்து எடுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க பல பேர். நீங்க ஃபுல் டைமா இருக்கீங்க. உங்களை பார்த்து ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும். ஓகே, நானும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஏன்னா உங்களை மாதிரி ஃபுல் டைமா ஒரு கோரியோகிராஃபர், ஒரு டான்ஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும், என்ன மாதிரி குணங்கள்? ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டான்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து அச்சீவ்மெண்ட் இருக்கும். அச்சீவ்மெண்ட்ல தான் வந்து நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து நிறைய இன்சல்ட் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ல தான் வந்து டான்ஸே ஆட ஆரம்பிச்சேன். எப்படி சொல்லுங்க? எனக்கு வந்து உடம்புலாம் அவ்வளோ வளைக்கலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் இடுப்பு வளைய மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலிமா தான் நான் பெட்டரா ஆட ஆரம்பிச்சேன் நான். ஸோ எப்படியாச்சும் இந்த பாடி மூவ்மெண்ட் வந்து அதனால தான் இந்த வேவ்லாம் நான் செய்வேன் நான். ஸோ வித்தியாசமா கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டி மோட்டர்ல நான் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு அண்ணன் டிஜே முகின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் தான் நான் டான்ஸ் ஆடுறேன் நான். அவர் டிரைவ் பண்ணிட்டு போறப்ப நான் பின்னால மோட்டர் பைக் பின்னால் உட்காந்துருக்கிறப்ப இந்த வேவ் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு மல்லே ஃப்ரெண்ட் வந்து மோட்டர்ல போறப்ப கிலாகா யூன் என்னை பார்த்து சொன்னாங்க. அது மூலியமா தான் நான் வந்து மோட்டர் பைக் பின்னால் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹாபி இருக்கணும், நம்ம பேஷன் இருக்கணும். அதில் டெடிகேட்டடா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு பழகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே வந்து யூடியூப்லேயே எல்லாமே வந்துருச்சு. அது மூலியமா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மறக்க முடியாத ஏதாவது விஷயங்கள் இருக்கா உங்க ஜேர்னில? நிறைய காம்படிஷனுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லா அங்கீகாரம் எங்களுக்கு வந்து கிடைச்சது கிடையாது. அப்போ வந்து நிறைய ஃபெயிலியர் தான் நான் பார்த்துருக்கேன். நான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை விட எங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணது தான் கூட. என்னோட ஆசை என்னதுன்னா, மலேசியாவில் வந்து எல்லா டான்சர்ஸ்க்கும் வந்து ஒரு டான்ஸ் மியூசிக்கல் ஆல்பம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட மெயினான ஒரு விஷனே. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல? வாட் இஸ் யுவர் குரூப்? DNX டான்ஸ் ஸ்டுடியோ. DNX டான்ஸ் ஸ்டுடியோ. ஃபேன்டாஸ்டிக். அதுல எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ எங்க கூட வந்து ஒரு 5 பேர் எங்க கூட இருக்கிறாங்க. என்ன ஏஜ்? வாட் ஏஜ்? எங்க கூட இருக்கிற டீம் வந்து எல்லாமே வந்து 16 and above. சார், இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இந்த பேர் கிடைச்சது? அக்குபுடாவா? ஆக்சுவலி என் பேர் வந்து ரியல் நேம் வந்து தினேஷ். அப்ப முன்ன வந்து என்னோட அக்கா உஷா நந்தினி அவங்க வந்து உனக்கு ஒரு பேர் வைக்கலாம், உன் பேர்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொஃபைல் பேர் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் வச்சிருந்தோம். அதுல நீ கோபிங்ல தானே இருக்க, ஸோ அக்கு புடா கோபிங் வச்சு பார்க்கலாமான்னு சொன்னாங்க. அது எல்லாருமே சொல்லி கடைசியா வீட்டுல அம்மா கூட அந்த பேருக்கு வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எப்படி கூப்பிடுறாங்க வீட்டுல? அக்கு அக்குன்னு கூப்பிடுறாங்க.
பாருங்க ஒரு பேர் எவ்வளவு தூரம் போகுது. குட்ல உங்களோட வீடியோஸை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா சைட்டுக்கு போனால் பார்க்கலாம்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல் வீடியோஸ். ஏன்னா அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அது இன்டர்நேஷனல் லெவலுக்குள்ள டான்ஸ் மூவ்மெண்டாக தான் இருக்கு. எல்லாம் எவ்ரி டான்ஸ் சீக்வன்ஸும் அழகா சீக்வன்ஸாக இருக்கு. ரைட்டா? வெரி குட்லா ப்ரோ. ஓகே, ஸோ லெட்ஸ் சே சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் டான்ஸ் பண்ணுறாங்களே. இஸ் இட் ஈஸியாக, அதாவது சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாவா இல்லை உங்கள் ஏஜில் உள்ள உங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? அவங்கள அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள வந்து நம்ம வந்து ஃபார்ஸ் பண்ண முடியாது எப்பவுமே. சில பேர் வந்து இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம், ஒரு கிளாஸ் நடத்துறீங்க. கிளாஸ் நடத்துறோம், நம்ம ஈக்குவல் கிளாஸ் நடத்துறோம். நம்ம 50 வயசு ஒரு ஆண்டி கூட இருக்காங்க, அவங்க கூட டான்ஸ் பழகிட்டு இருக்காங்க. ஸோ டான்ஸுக்கு வந்து ஏஜ் இல்லைண்ணே, எனி டைம் யார் வேணாலும் வந்து. எங்களோட ஸ்லோகனே ட்ரஸ்ட் மீ யூ கேன் டான்ஸ். ட்ரஸ்ட் மீ யூ கேன் டான்ஸ். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எப்பவுமே. சார் ஒரு வீடியோக்கு நீங்க எப்படி அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் உருவாக்குறீங்க? லைக் ஓகே இது வந்து இந்த ஐடியா, இது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் போடலாம், அந்த மாதிரி எப்படி நீங்க கிரியேட் டான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும், பிளாக்கிங், பாப்பிங், ஹிப் ஹாப் சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நான் வந்து எப்படி வந்து என்னோட டீமுக்கு வந்து நான் வந்து கோரியோ பண்ணுவேன். நான் வந்து ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நான் வந்து கோரியோ பண்ணுவேன். நான் இப்போ லெட்ஸே நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, கை இப்படி வச்சிருக்கீங்க, அப்ப வேற ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் செய்யுங்களா நீங்க? இப்ப இல்ல என்னாச்சும் வேற ஏதாச்சும் பேசுங்க, என்னாச்சும் இப்படி செய்யற மாதிரி. அப்படி பேசுறேன். ஓகே, இப்படி வச்சுக்கோமே, இப்படி நிக்கிறீங்க, இப்படி பாக்குறீங்க, மேல பாக்குறீங்க. நான் அது மூவ் பண்ண எடுத்தேன்னா 1 2 3. இப்ப நம்ம வந்து ஒன் மோர் டைம். இப்ப நீங்க வீட்டுல குளிக்கிறீங்க வச்சுக்கோமே, அப்ப வக்குல் எடுக்கிறீங்க, குளிக்கிறீங்க, ரைட், சவுக்கார் போடுறீங்க, ரைட், தோட்டுறீங்களே, அது ஒரு மூவ்மெண்டா கூட எடுத்துவோம் நம்ம. 1 2 3 1 2. வாவ், அந்த துண்டு கட்டுற மாதிரி ஒவ்வொரு அசைவும் ஒரு நடனம் தான். சோ அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா வந்து கொஞ்சம் வேற மாதிரி மூவ் பண்ணுவோம், நம்மளே கிரியேட் பண்ணுவோம். பட் சரி, நான் புதுசா பழகுறேன்னு வச்சுங்களேன், எவ்வளவு டைம் எடுக்கும்? கொஞ்ச நேரத்துல கத்து கொடுத்தலானே அப்படின்றீங்க? ஷூர் ஷூர். ஏய், நமக்கு சேலஞ்ச் எல்லாம் வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தெரியும். கரெக்ட்டா? ஆமாமா. சரி, உங்க டீம் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? டான்ஸ் டீம் பத்தி சொல்றீங்க. அவங்கள பத்தி என்ன? என் டீம்ல வந்து இப்போதைக்கு இருக்கிறவங்க பேர் என்னதுனானே, மேகன் ராஜ், ருகேந்திரன், சந்தோஷ், அதுக்கப்புறம் இந்திரா. இந்திரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர், கூட பிறந்தவங்க. அவங்க வந்து என்னோட குட் அண்ட் பேட். நான் வந்து நிறைய விஷயம் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு பர்சன் ஒரு கல்லை செதுக்கிறது வந்து சிப்பிகின்னு சொல்லுவாங்க. என்ன செதுக்கிறதுனா வந்து அவங்கள தான் நான் சொல்லுவேன். டயலாக்ல அது நான் பேசலாம். ஜி, உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து கமிங் கிறிஸ்கியோட நெக்ஸ்ட் சிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஆகாஷோட நெக்ஸ்ட் சிங்கிள்ஸ், வாவ், அதுக்கப்புறம் எங்களோட டான்ஸ் மியூசிக் ஆல்பமோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாக போகுதுன்னு. டான்ஸ் மியூசிக் ஆல்பம்னா அது எப்படி இருக்கும்? அது ஃபர்ஸ்ட் டான்ஸ் மியூசிக் ஆல்பம் இன் மலேசியா. ஸோ அது வந்து ஒரு ட்ராக்கு சந்தேஷ் அண்ணக்கிட்ட தான் செஞ்சிருக்கோம். அந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டான்ஸாக தான் இருக்கும். நான் A to Z ஸ்டார்டிங் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் டான்ஸஸ் தான் இருக்கும். நம்ம டீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, மலேசியாவில் இருக்க எல்லா டான்ஸஸும் வந்து அந்த வீடியோஸில் வந்து இருப்பாங்க. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம் ஜி? நம்மளோட ஃபாலோ பண்றதுனா என்னோட இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்டாகிராம் பேர் வந்து அக்குபுடா கோபிங். அதுக்கப்புறம் டிக்டாக் அண்ட் யூடியூப்லயும் இருக்கு. இருங்க காட்டிடுறேன் அந்த சைனை. இப்படியா? ஓகே ஓகே. சரி, நீங்க இப்போ பண்ண அந்த மியூசிக் வீடியோஸ்ல கொஞ்சம் அப்படியே என்னுடைய டேலண்ட் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வீடியோஸ், ஒரு சில வீடியோஸ் சொல்லிருங்க. அதாவது அந்த சிங்கிள்ஸ் பேராக்குள்ள அது அவங்களுக்கு தெரியும். மற்றது செம்போய் கைங்க, அதுக்கப்புறம் நம்ம முகேன் ராவோட வந்து அடியாத்தி, அதுக்கப்புறம் லேட்டஸ்டா வந்து எங்க கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ஓகே ப்ரோ, எங்க கூட வந்து எங்களை டார்ச்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அவரை பார்த்து பல பேர் டான்ஸ் பண்ண போறாங்க. Thank you very much for coming brother. எங்களை கண்டிப்பா நீங்க சந்திக்கணும். எவ்ரி ஃப்ரைடே நாங்க உங்களை சந்திக்க வருவோம். ரைட், நெக்ஸ்ட் மூவ் எப்படி?